ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து கேரட் வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கேரட் பாயாசம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து கேரட்டை தோலை சீவிட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு அதை கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் அப்படியே இருந்தால் வேக லேட் ஆகும். நம்ம மெலிசாக கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் குக்கரில் கூட ஆவியில் வைக்கிறதுனா ஆவியில் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டோன்னா அந்த தண்ணியில் வந்து இதோட சத்தெல்லாமே இதுவாகிடும். அதனால் ஆவியில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணிக்குள்ளே போட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். நான் சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் வேக வச்சுட்டேன். இந்த பாருங்கள், இது நல்லா ஸ்பூன்லேயே கட் ஆகிரும் வெந்துருச்சுன்னா. அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இந்த நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுருவோம். ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி வேணும்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இது ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு 4-5 முந்திரி பருப்பும் ஒரு 2 ஏலக்காயும் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இந்த கேரட் ஆறுனதும் இதை ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நல்லாவே நீங்கள் வந்து இல்லை கொஞ்சம் திப்பியாக வேணும்னா அதுக்கு சும்மா மசிச்சு மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னா மிக்ஸி ஜாரில் இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு அகலமான கனமான பாத்திரத்தில் வந்து ஆல்ரெடி காய்ச்சின பாலை வந்து ஒரு 2 டம்ளர் கிட்ட நான் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கிற கேரட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குவோம். இது கொஞ்சம் நேரம் மட்டும் மிக்ஸ் பண்ணி வேக விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி கேரட் வெந்தது காய்ச்சின பாலுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் இது பண்ணால் போதும். இப்போ பச்சை கேரட்டை அரைச்சி இது பண்ணோன்னா ரொம்ப நேரம் பாலில் வேக விடணும், கேரட்டோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு. இது அப்படி வேண்டாம். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் லேசாக ஆட் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா திக்காக வரும். அப்புறம் நீங்கள் வந்து இந்த கேரட்டோட இனிப்பு பத்தாது அப்படின்னு நினச்சா கொஞ்சம் இது ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லத்தை பாகு காய்ச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து இந்த பொடிச்ச முந்திரியையும் ஏலக்காயும் ஆட் பண்ணி கிளறி விட்டுடலாம். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இதை அப்படி கிளறிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கிளறிடுவோம். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு இது நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை பனை வெல்லமோ அந்த மாதிரி எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சக்கரை மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.